காங்கிரஸா இருந்தாலும் திமுக இருந்தாலும் சரி, அது எந்த கட்சிகளா இருந்தாலும் சரி, மதசார்பற்ற கூட்டணி என்ற பேரில் மக்களை ஜாதியும் சொல்லி, இனத்தை சொல்லி, மொழியை சொல்லி பிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஒரு நடிகரை பாக்குறது எல்லாரும் போகத்தான் செய்வாங்க. அது வாக்குகளாக மாற போறது கிடையாது. ஆனா வணக்கம், இன்னைக்கு நாகர்கோயில்ல நரேந்திர மோடி அவரோட ரோட் ஷோ பாத்திருக்கீங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார், இப்ப சிறப்பா இருக்கு. இது சிறப்பா இருக்கு. திராவிடம் வெகு விரைவில் வீழும். இந்த மண் வந்து தேசியத்தினுடைய பக்கம் திரும்பும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கன்னியாகுமரியில யாருக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைய சூழ்நிலை வந்து தேசிய ஜனநாயக முன்னாடி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக வெற்றி பெறும். ஆனா இங்க சொல்றாங்க விஜய்க்கு அதிகமான கூட்டம் வந்திருக்கு, அதனால விஜய் இங்க அதிகமா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அவர் ஒரு நடிகருங்க. நானும் அவர் படத்தை பார்ப்பேன். ஒரு படம் விடாம நானும் பார்ப்பேன். எல்லா படத்தையும் ரசிக்கிறது உலகு. ஒரு நடிகரை பார்க்கறது எல்லாரும் போகத்தான் செய்வாங்க. அது வாக்குகளாக மாற போறது கிடையாது. ஆனா இங்க சொல்றாங்க கன்னியாகுமரியில கிறிஸ்தவர் ஓட்டு அதிகமா இருக்கு, அதெல்லாம் பிஜேபிக்கு கிடைக்காது அப்படிங்கிறாங்களே. எத்தனை நாள் இப்படி பேசுவாங்க? மக்கள் உண்மையை புரிஞ்சு கொண்டாங்க. இந்த 3 தடவை மோடி வந்த பிறகு இந்த மாவட்டத்திலே சரி, இந்த தேசத்திலே இந்த மதக்கலவரம், இனக்கலவரம், ஜாதியா கிடையாது. இதுவரைக்கும் இந்த ஆண்ட கட்சிகள் காங்கிரஸா இருந்தாலும் திமுக இருந்தாலும் சரி, அது எந்த கட்சிகளா இருந்தாலும் சரி, மதசார்பற்ற கூட்டணி என்ற பேரில் மக்களை ஜாதியும் சொல்லி, இனத்தை சொல்லி, மொழியை சொல்லி பிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனா மோடி வந்த பிறகுதான் இந்த தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து சாதி, இன, மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு தேசம், இந்த நாடு என்னுடைய நாடு, பாரத நாடு, பழம்பெரும் நாடு என்ற உணர்வோடு இந்த தேசம் உலகத்தினுடைய குருவாக மாறணும் என்பது குறித்து நிச்சயமாக 2047 இந்த பாரதம் உலகத்தினுடைய குருவாக இருக்கும். தாமரையை தவிர இந்த எங்களை மாதிரி ஏராளமானவர்கள் இன்னைக்கு வரைக்கும் வேற எந்த சின்னத்துக்கு வாக்களிச்சது கிடையாது. அப்படி லட்சம் தொண்டர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாயை வந்து வெகு விரைவில் மாறி இந்த நாடு திராவிடம் வீழ்ந்து சனாதனம் வெல்லும். பாரதம் உலகத்தினுடைய குருவாக நடக்கும்.